நான் கௌசிர கல்யாணத்தை பத்தி சொன்னது நடக்கலனா நான் இனிமே ஜோசியத்தை விட்டு எந்த கேரள நாட்டுக்கே போகும். ஏய் ப்ளீஸ் சீதா ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இது ஆஃபீஸ். சுதர்சன் தான் அவன் புருஷன். அவன் அந்த குடும்பத்துல தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்துட்டு துளசியால தாங்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அத நாம மட்டும் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சோத்த சாப்பிட்டுட்டு தூக்கி எறிகிற கருவேப்பிலை மாதிரி இவளை தூக்கி எறிஞ்சிட்டு போனாரே. யா ஓகே ஓகே டெஃபினெட்லி. கவலையே படாதீங்க, நிச்சயமா முடிஞ்சிடும். பாய். என்ன சீதா திடீர்னு? உட்கார் ப்ளீஸ். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. நீயே சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வர? இல்ல, நான் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆத்துல பேசினா கௌஷி அக்காக்கு தெரிஞ்சிடும், அதான் நானே நேர்ல வந்தேன். கௌசிக்கு தெரியக்கூடாத விஷயமா? என்ன சஸ்பென்ஸ்லாம் பலமா இருக்கு? நானும் அப்பாவும் அக்காவோட ஜாதகத்தை நம்பூதிரி ஜோஷியத்தை கொண்டு போய் காமிச்சோம். அவர் சோழிய போட்டு பார்த்துட்டு அக்காவோட கல்யாணம் மிகப்பெரிய அவமானம், உயிரிழப்பு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டார். அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரியே உங்களுக்கும் அக்காக்கும் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போய் உங்காத்து மனுஷாட்ட அந்த தரகர்கிட்ட என்ன அவமானப்பட்டாச்சுல்ல, அதோட அவமானம் எல்லாம் முடிஞ்சிட்டு தான் நம்பூதிரிட்ட கேட்டப்போ, இல்ல இனிமேதான் பெரிய பெரிய அவமானம் எல்லாம் இருக்கு, உயிர் பலி நிச்சயம்னு சொல்லி அனுப்பிட்டார். அதுல இருந்து அப்பா பதட்டமாவே இருக்க. ஒரு ஜோஷியர் இப்படி சொன்னா யாருக்குதான் கலக்கம் வராது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவர் உருகி உருகி ஒரு மனநோயாளியாவே ஆயிடுவார் போல இருக்கு. என்னடி பத்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன இவ்வளவு தூரம்? டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண வந்தேன். என்ன அப்படி பாக்குற? நான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதா? குழந்தை பிறந்ததுல இருந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண எனக்கு சான்ஸே கிடைக்கல. கத்துண்ட வித்த எங்க மறந்து போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவா. அந்த ஆத்துல என்னால டான்ஸ் பண்ணவே முடியலடி துளசி. ஏன் உன் மாமியார் உன்னை டான்ஸ் ஆட விட மாட்டேங்கிறாங்களா? அந்த கொடுமையை ஏன் கேக்குற? நான் ஆடினா அந்த ஆமே ஆடிடுமா. எல்லாத்துக்கும் அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாஸ்திரத்தை போட்டு இருக்கா. அப்பலாம் பொறிக்கிற மாதிரி பொறிக்க ஆரம்பிச்சிருவா. தினமும் காலையில அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது கால்ல சலங்கை கட்டிண்டு ஆடலனா நேக்கு தலையே வெடிச்சிடும் போல ஆயிடுது. சில சமயம் உன்னை பாக்குறச்ச நேக்கு ரொம்ப பொறாமையா இருக்குதுடி. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்தா தண்ணி குடி. அக்கா அதெல்லாம் விடுங்கோ. இப்ப என்னையே பாருங்களேன், கழுத்துல தாலி இருக்கு, புருஷன், நல்ல குடும்பம், வசதி எல்லாமே இருக்கு. அப்புறம் என்ன குறை? அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவா. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து டான்ஸ் பாட்டுன்னு வாழ்ந்துட்டேன். ஏழை குடும்பம், தினமும் இதே புளியோதரை தானா, விடிவு காலம் வராதான்னு இருக்கும். மனசுக்கு பிடிச்ச பால் பாயசம், சாரி, இதுக்கெல்லாம் மனசு ஏங்கும். ஆனா இப்போ நேக்கு எல்லாம் இருக்கு. காரு, பங்களா, நகைங்க. ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நேக்கு கதறணும் போல இருக்கு துளசி. ஏழை பத்மாவா நினைச்சப்பெல்லாம் தூங்கி எந்திரிச்சு, நினைச்சப்பெல்லாம் ஆடி பாடி துளசியோட போட்டி போட்டு மணிக்கணக்கா தில்லான ஆடணும் போல இருக்கு. ஏங்கா கல்யாணம் ஆயிடுத்துனா எல்லா பொண்களுமே கத்துண்ட கலைய தூர தூக்கி போட்டுடணுமா? அதனாலதான் பத்மா சுப்பிரமணிய மாதிரி பெரிய டான்சர்ஸ் எல்லாம் இந்த விஷயத்த புரிஞ்சுண்டு கல்யாணம் பண்ணிக்காம தன்னோட வாழ்க்கைய பரதத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டாளா? அப்படி இல்ல பத்மா. இப்ப எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணியும் நடனம் ஆடிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு சித்ரா விஸ்வேஸ்வரன் இல்ல, இன்னைக்கும் கல்யாணம் பண்ணியும் பரதம் ஆடிட்டு தான் இருக்காங்க. கரெக்டா சொன்ன. கடவுளை முன்னாடி வந்து நீ ஒரு வரம் கேளுன்னு கேட்டா நான் என்ன வரம் கேட்ப தெரியுமோ? என்ன? கடவுளே,
என்ன மாதிரி பரதம் கத்துன்ற பெண்கள் எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டான்ஸே பண்ணப்படாதுன்னு சொல்றாளே, அவளுக்கெல்லாம் நல்ல புத்திய குடுன்னு நான் வரேன் கேட்பேன். தண்ணிய கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கியே, தண்ணிய குடிமா. உங்க கையால கொடுத்த இந்த பச்சை தண்ணி பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்குக்கா. இந்த துளசியை பார்க்கும்போதெல்லாம் நீக்கு வயிறு எரியறது. ஏன் இப்படி சொல்ற? அந்த ஆத்துல பட்டத்து ராணியா நான் வளம் வந்துட்டு இருக்கேன். ஆனா அந்த ஆத்துல மூத்த ராணியா வர வேண்டியவன் நீ ஏதோ ஒரு மூலையில முக்காடு போட்டுண்டு உட்கார்ந்துட்டு இருக்க. எல்லாம் இவ போன ஜென்மத்துல செஞ்ச பாவம். என்னக்கா பாவம்? சூட்டோட சூடா வந்து கேட்காம விட்டுட்டேள். கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவா. உலகம் என்னதான் சொன்னாலும் அவரு என்கிட்ட பழகினதுக்கு அத்தாட்சியா குழந்தை கிருஷ்ணா இந்த உலகத்துல உலவிட்டு தானே இருக்கா. இப்படியே பேசிண்டு 5 வருஷத்தை வீணாக்கிட்ட. ஏய் ப்ளீஸ் சீதா ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இது ஆஃபீஸ். இந்த விஷயத்தை நான் யாராண்ட சொல்ல முடியும்? அக்காட்ட சொன்னா உயிர் பலி அவமானம் எல்லாம் தாண்டி தான் என் கல்யாணம் நடக்கணும்னா இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவா. அப்புறம் சஞ்சய்ட்ட இதை பத்தி பேசலான்னா அது தப்புன்னு தோன்றது. எங்களுக்கு இப்போதைக்கு யார் இருக்கா? எங்க குடும்பத்துக்கு வேண்டியவான்னா நீங்க மட்டும்தான். அதான் உங்களாண்ட சொல்லி ஆறுதல் தேடிட்டு போலான்னு வந்தேன். என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். இதை எப்படி டீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். அந்த ஜோசியரோட அட்ரஸை கொடு. இந்தாங்கோ. ஜோஷியர் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் சொல்றதெல்லாம் பலிக்கும். ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்ப. சரி வரேன். போயிட்டு வா. இந்தாங்கோக்கா டம்ளர். இந்த நெக்லஸ் வச்சுக்கோ. என்ன பத்மா, என்ன இது? நெக்லஸ் எனக்கு எதுக்கு? எதுக்கா? இருந்த எல்லா நகையும் அடமானம் வச்சு பத்திரத்தை மீட்டுட்டேன். இனிமே எவ்வளவு நாளைக்கு இப்படி மூலியா நிக்க போற? நான் நகை அடமானம் வச்சது நீக்கு எப்படி தெரியும்னு கேக்குறியா? அதான் அந்த பத்திரத்தை மீட்டு அந்த மூல்சன் சேட்ஜி மூலமா என் ஆத்துக்காரர்கிட்ட கொடுத்த பாத்தியா? அந்த மூல்சன் சேட் தான் சொன்னான். விட்ரி துளசி, அவர் உன்னை பத்தி நினைக்கிறாரா? இல்ல அவருக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு ஆடி பாடி சேர்த்து வச்ச நகையெல்லாம் எதுக்காக இழக்கணும்? என்ன பத்மா நீ இப்படி சொல்ற? துளசி செஞ்சதுல என்ன தப்பு? சுதர்சன் தான் அவன் புருஷன். அவன் அந்த குடும்பத்துல தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்துட்டு துளசியால தாங்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அத நாம மட்டும் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சோத்த சாப்பிட்டுட்டு தூக்கி எறிகிற கருவேப்பிலை மாதிரி இவளை தூக்கி எறிஞ்சிட்டு போனாரே, அவர் எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கணும். நாம வேணும்னா கண்டுக்காம இருக்கலாம். ஆனா மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. செய்யற தப்ப செஞ்சுட்டு கடவுள் மேல பாரத்தை போடுறதுல என்ன நியாயம்? துளசி, நீ கஷ்டப்பட்டு அந்த பத்திரத்தை மீட்னியே, அது அவருக்கு தெரியுமோ? இல்ல தெரிஞ்சாதான் அவர் என்ன செஞ்சிருக்கணும். தேங்க்யூ துளசி. என் மானம் கப்பல் ஏறாம நீ காப்பாத்திட்ட. இதோ இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொன்னாரா? சொல்லுவாரு. ஒரு நாள் மனம் திருந்தி என்னை ஏத்துக்குவாரு. கண்டிப்பா வருவார் பத்மா. ஆமாமா வருவார், கண்டிப்பா வருவார். பைத்தியம், அவன் ஒரு நயவஞ்சகண்டி. போதும் பத்மா, என் காது கேட்கும்படி அவரை திட்டாத. என்னமோ போடி, நீ என்னோட தோழி. நீ கஷ்டப்படுறத என்னால என் மனசுக்கு தாங்கவே முடியலடி. அதனாலதான் ஓடி வந்த. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நோக்கு நல்லது நடக்கும். சரிடி, நான் வரேன், வச்சுக்கோ. என்ன இது? இந்தா, இந்த நகை எடுத்துட்டு போயிடு. ஏண்டி, இது நோக்கு வேண்டாமா? ஓஹோ,
கொக்கு தலையில வெண்ணெய வச்சு அது உருகி கண்ணை மறைச்சு நீ கொக்க பிடிக்க போற அப்படித்தானே? பொடி பைத்தியம். ஏண்டி இவ என்னடி இப்படி பேசிட்டு போறா? சுதர்சன் மேல இவளுக்கு ஏன் இவ்ளோ கோவம்? நான் நினைக்கிறேன் உங்க 2 பேரோட பிரிவினைக்கும் இவ தான் காரணம்னு. சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அவ என் மேல இருக்கிற ஆதங்கத்துல தான் அப்படி பேசுறா. பத்மா தங்கம் மாதிரி, அவ மனசு வெள்ளை மனசு. போடி, நீயும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீ திருந்தவே மாட்ட. சொல்லிட்டு கேக்குறேன், பேர் எந்தா? சோழி. ஏய், பேர் எந்தா? புரிஞ்சுட்டேன். நரசிம்மன். ஓ, நிந்த பேரை கேக்கல. ஆ, ஓசிச்ச பையன் இல்ல, ஆ. திருட்டு பையன். ஆ. அவனோட பேர் எந்தா? ஓஹோ. தோ இவர்தான் அவர். ஓ, இதானோ? நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பையன்னு விசாரிச்சு. இது திருட்டு பையன் அல்ல, திருட்டு சாராக்கும். திருட்டு சார். அதாவது இவன் வீட்டுக்குள்ள அக்கப்பக்கம் எல்லார் வீட்லயும் எதையாவது திருடிடுறான். நீக்கு மானமே போறது. நீங்க தான் இவருக்கு ஏதாவது மந்திரிச்சு தாயத்து கொடுக்கணும். இதுல எனக்கு குழப்பமே இல்ல. இது கண்டரிசி கபால ருத்ரா பைரவனுடைய வேலையானு. நான் சண்ட மாறுத சங்கேஸ்வரனுடைய மந்திரம் போட்டு கட்டுப்படுத்துறேன். கட்டுப்படுத்த வேண்டாம், கட்டோட எடுத்துருங்க. என்ன பேரு அத சொல்லு. கோதண்டம். கோதண்டம். இது ஸ்ரீராமனுடைய வில்லிண்ட பேர் இல்லே. அதையே அவர் மறந்து கீழே வச்சிருந்தா அதையும் திருடின்னு வந்திருப்பான். அப்பேற்பட்ட வில்லால கண்டனிவன். அப்புறம் மாயமான அடிக்க முடியாம தவிச்சிருப்பார். வாலியும் செத்துருக்க மாட்டான். சண்டகா கரணிய மண்டல கோஷிய தும்பட்ரம் ஜிம் கம் பம் ரம் ஜிம் பம். என்ன மாமா ரம் பம் பம் ஆ ரம் பம்னு கமலஹாசன் பாட்டுலாம் பாடிட்டு இருக்கா? முட்ரா மூதேவி, இது அந்த ரம் இல்ல. இது கபால ருத்ர பைரவ கவசம் சொல்றான். என்ன கவசமா? மொத்தத்துல காசு தான் வேஸ்ட். இந்த காசை ஏன்ட்ட கொடுத்திருந்தா இந்த ரம்முக்கு பதிலா அந்த ரம்மி ஆடி காசு நிறைய சம்பாரிச்சிருப்பேன். புத்தி போறது. கொஞ்சம் சும்மா இருங்கோ. மந்திரம் பலிக்காம போயிட போறது. இவ எப்படா திருட ஆரம்பிச்சது? எப்போலேண்டா? பிறந்ததுல இருந்து திருடின்னு இருக்கான். எந்தா ஜெனிச்ச காலம் முதல் திருட ஆரம்பிச்சோ? ஆமா, இவன் பிறந்த உடனே கைய மூடிட்டே இருந்தான். கஷ்டப்பட்டு பிரிச்சு பார்த்தோம். அதுல இவனை பிரசவம் பார்த்தாலே டாக்டர், அவளோட மோதிரம் இன்ச்சியலோட இருந்தது. பையன் பிறக்கும் போதே திருட்டு பயலா பிறந்திருக்கான். ஐயோடா, அப்ப கூடுதலாயிட்டு. சோர சம்ஹாரம் கவசம் படிக்கணும். ம். சோர சம்ஹாரணிய தும்பட்ரம் ஜம் கல்கோடகா சோராம்பிக வா. നിന്നെ ജീവിതത്തിൽ തിരുട്ടെன்ற വാക്യം ഉണ്ടാൻ പാടില്ല. കൈ നീട്ട്. கை கொடுத்தா நான் எப்படி சாப்பிடுவேன்? நான் கை தர மாட்டேன். கை நீட்டு. வேணாம் மாமா. மாமா விடுங்க மாமா. மாமா சொல்லுங்க கேளுங்க மாமா. ഇനി மாமா തിരുട്ടെன்ற கையை விடுங்க மாமா. ഉണ്ടാകാது. ஒரு முடிச்சு நல்ல அழுத்தமா போடுங்க. എണ്ണം ഉണ്ടാവില്ല. நல்லா போடுங்க. ரெண்டாவது முடிச்சு. പോയി പറയാ മാട്ടാ. பறைய மாட்டான், பறையவே மாட்டான். நன்னாயிட்டு வரும். சாப்பாட்டுக்கு மட்டும் தான் வாய் திறப்பான். போடுங்க. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இந்தாங்க 500 ரூபாய். இது படிக்கிற ஏற்பாடெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன். போறதுக்கு ஆட்டோ செலவு 50 ரூபா கிடைக்குமா? മര്യാദയെ പോയിക്കോ. நான் மந்திரம் തിരിച്ചു പഠിച്ചാ നീ திருடனா மாறும். ஐயோ, அது மட்டுமில்ல, பயங்கர ரத்த வாந்தி எடுக்கும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லையா? அதுக்கே ரத்த வாந்தி கிட்ட வாந்தி பயமுறுத்துற. முதல்லயே பேசிருக்கணும். அது என் மேல தப்பு. எனக்கு மந்திரம் பண்ற உன் இடத்துல இருக்கிற சாமியை நான் சுட்டு காட்டுறேன் பாரு. ரொம்ப நன்றி சுவாமி. அப்ப நாங்க வரோம். ഇത്
இதனை போல ஒரு போராட்டம் ஏதோ ஒரு பெண்ணிட வாழ்க்கையிலும் நடக்காத அளவுக்கு கல்யாணத்தின் முன்பு நடக்கும். கல்யாணத்தின் முன்பு உயிர் பலி தீர்ச்சியாயிடும் நடக்கும். அப்பா என்னப்பாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்? அப்பா என்னப்பாச்சு? உடம்பு ஏதோ பண்றதப்பா? சீதா கொஞ்சம் ஜல்ல எடுத்துன்னு வாயே. அப்பா டாக்டர் கிட்ட போலாமா? எனக்கு பயமா இருக்குப்பா. சீதா அப்பா நாங்க பிடிங்க. கௌசி, சீதா, உங்க 2 பேருக்குமே பெருசா சொத்து சுகம் சேர்த்து வைக்கல. ஆனா உங்க 2 பேரையும் கண்ணியமான முறையில வளர்த்திருக்கேங்கிறதுல எனக்கு கௌரவமா இருக்குமா. தாய் இல்லாத உங்களை உங்க அம்மா இருந்து எப்படி வளர்த்திருப்பாலோ அப்படியே வளர்த்திருக்கேங்கிற பெருமையோட நான் இருக்கேன்மா. இப்ப நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு பெரியவங்களா வளர்த்துட்டேன். உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு பாக்கி இருக்குமா. அதாம்மா உங்க 2 பேருடைய கல்யாணம் தாம்மா. கௌசிக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுது. மாப்பிள்ளை பையனும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல கௌசியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஆனா சீதா, உன் கல்யாணத்தை நினைச்சாதாம்மா எனக்கு பயமா இருக்கு. ஆனா உன் கல்யாணம் எப்படி நடக்க போகுதோ. ஏன்பா வருத்தப்படுறேன்? சீதாவோட கல்யாணமும் என்னோட கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். எனக்கு என்னமோ பயமாவே இருக்குமா. உன்னோட கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை செய்யற மாதிரி. சீதாவோட கல்யாணம் வரைக்கும் ஓடி ஆடி வேலை செய்யற அளவுக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. எதுக்காக உங்க 2 பேரையும் இப்ப அழைச்சேன்னா, சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருவேளை நான் இறந்துட்டா இவளோட கல்யாணத்தை நீயும் மாப்பிள்ளையும் நம்ம நடத்தி வைக்கணும். ஐயோ அப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கண்டிப்பா நீங்க நன்னதா இருப்பேன். சீதாவோட கல்யாணத்தை நீங்க தான் முன்ன நின்னு நடத்த போறேன். உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் எதுவும் நடக்காதுப்பா. உங்க கடமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க நன்னாதான் இருக்க போறேன். அந்த கடவுள் நம்மள அப்படியெல்லாம் கைவிட மாட்டாருப்பா. நீங்க ஏன் வீணா புலம்புறேன்? எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க புலம்பிண்டே இருந்தேன்னா உங்க உடம்புக்கு தான் பாதிக்கும். பேசாம கடவுளை சேவிச்சுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கிளாஸ் கொடுங்க. சீதா, அந்த நம்பூதிரி திரும்ப திரும்ப கௌசியோட கல்யாணத்துல அவமானம் உயிர் பலி நடக்கும் சொன்னது எனக்கு இப்ப தோன்றதும்மா. அந்த பலி என்னோட உயிரா இருக்கும். நான் செத்து போறதுக்கு பயப்படலம்மா. நான் இருந்து நடத்துற கௌசியோட கல்யாணத்திலேயே இத்தனை பிரச்சனை. உன் கல்யாணத்துல நான் இல்லைன்னா இப்ப இப்படி எல்லாம் பேசுறேன். இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. ஹலோ, ஆரானது? എന്താ തമ്പൂതിരിയാ? ഞാൻ മലയാള മാന്ത്രിക നമ്പൂതിരി മഹാരാജാക്കും. നീ ആരാ സംസാരിക്കുന്നത്? ഇത് മഴയാ? എടാ,
അത് വാനിലെ മയത്തിലല്ല ചെന്ന് ചോദിക്കേണ്ടത്. നീ എന്റെ അടുത്ത് ചോദിക്കുന്നത്? വെക്കടാ ഫോണ്. ஹலோ, ஆறு நீ? எனக்கு எந்த வேணும்? என்ன வேணுமா? உங்ககிட்ட சமீபத்துல ஒருத்தர் ஜோசிய பார்க்க வந்தார்ல, அவர் மக கல்யாணத்துக்கு நீங்க பார்த்த ஜோசியத்தால அவர் இப்ப கோமாளி ஆயிட்டாரு. சீக்கிரத்துல அவருக்கு ஏதாவது ஒன்று ஆக போகுது. ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? உண்மையிலேயே ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா மூடி மறைச்சுதானே பேசுவாங்க. ஆனா நீங்க அநியாயமா ஒரு மனுஷன் இப்படி பதைக்கிறீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஜோசியங்கிறது ஒரு விஞ்ஞானம். அது கரெக்டா கணக்கு போட்டா சரியான விடை கிடைக்கும். இல்லனா உங்களை மாதிரி குழம்பி மத்தவங்களையும் குழப்ப வேண்டியதா. ഞാൻ ഇതുവരെ നിന്നെ കണ്ടിട്ടില്ല. ആര് നീ? നിനക്ക് എന്ത് വേണം? உங்ககிட்ட வழக்கமா ஜோசியம் பாப்பாரே பட்டர், அவரோட குடும்ப நண்பன் தான். அவரோட மக கௌசி கல்யாணத்துக்காக ஜாதகம் பார்க்க வந்தப்போ நீங்க கௌசி கல்யாணம் நடக்கும், ஆனா மிகப்பெரிய அவமானம், உயிர் பலி இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கௌசியோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லிருக்கீங்க. இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு அவர் வருத்தப்பட்டு இப்போ தான் உயிரையே பலி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். நிறுத்துங்க, நான் எவ்வளவு மன கஷ்டத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்க. தம்பி, நீ ஏதோ அறியாது പറയുന്നു. முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்க. கௌசி கல்யாணத்துல உயிர் பலி, அவமானம் இதெல்லாம் நடக்கும்னு ഞാൻ പറഞ്ഞായിട്ട് நீ പറഞ്ഞില്ലേ? ஆனா அது நான் சொல்லல. ஜாதக கட்டமோ ஜோசியமோ என்ன சொல்லுதோ அதைத்தான் ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. മനസ്സിലായില്ലേ? இப்ப நான் சொல்றேன், கௌசிர கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய அவமானங்களும் உயிர் பலியும் கண்டிப்பா நடக்கும். ഞാൻ கௌசிர கல்யாணத்தை பத்தி சொன்னது நடக்கலனா நான் இனிமே ஜோசியத்தை விட்டு எந்த கேரள நாட்டுக்கே போகும். ஆமா ஆமா, நீங்க பெரிய கடவுள், நீங்க சொன்னதெல்லாம் பலிக்க போகுது. ഞാൻ ദിനமும் വഴിപെടുന്ന ആ ഭഗവതി അമ്മന്റെ മേൽ ആണയാ சொல்றேன். എനിക്ക് കണക്ക് പോട്ട് കൊടുക്കുന്ന ആ സോഴി അമ്മ മേൽ ആണയാ சொல்றேன். ഞാൻ പറഞ്ഞത് അത്രയും ഉണ്மை. ഞാൻ காசுக்காக ஏது விஷயத்தையும் மறைச்சு சொல்றது கிடையாது. கிரகங்கள் என்ன சொல்லுதோ அது அப்படியே சொல்றது என்ற வழக்கம். ஆனா நான் கூட ஆ பட்டர் விஷயத்துல அவரோட உடல் நலம், வயசு இது எல்லாத்தையும் கருதி முக்கியமான ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட மறைச்சிட்டேன். தம்பி, ஆ விஷயம் நீ அறியுமோ? கௌஷிர கல்யாணத்துல பெரிய அவமானமும் உயிர் பலி நடக்கும் மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா ஆ உயிர் பலி யாருன்னு நான் யார்கிட்டயும் சொல்லல. ஆ பட்டர் கிட்ட கூட சொல்லல. ஆனா எந்த மேலையும் ஜாதகத்து மேலையும் நம்பிக்கை இல்லாதனால உங்ககிட்ட மட்டும் அந்த உண்மையை சொல்றேன். ஆனா அதை நீங்க ஆர்டர்த்தும் சொல்லக்கூடாது. ஆ உயிர் பலி யார் தெரியுமா?